ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையிலே நான் எழுந்திரிச்ச உடனே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், இப்போ நான் ஒரு வெஹிக்கிள் இருக்கும், இந்த ட்ரக்குக்குள்ளே நிறையா பைக்ஸ் இருக்குன்னு சொன்னான். ஸோ இப்போ இந்த பைக்ஸ் எல்லாம் நம்ம அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணணும். ஒரு ஷோரூம் லொக்கேஷன் அனுப்பியிருக்கான். ஸோ பார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு காசு கொடுப்பானா. எல்லாமே ராக்கி பாயோட பைக் தான். நம்மளோட ராக்கி பாய் பைக் எதுன்னே தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் நம்மளுக்கு மட்டும் ஆர்பிஜே போட்டுக்கலாம். ஆர்பிஜி. சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த ட்ரக்கை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரக்கில் மெதுவாக ஓட்டிகிட்டு போகணும். அண்ட் நம்ம மெதுவாக ஓட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் பார்க் பண்ணணும். பைக்ஸ் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அங்கே பாருங்கள், பஸ் இருக்குது, போலீஸ் வண்டியெல்லாம் இருக்குது. சரி, ஓகே, விடுங்க. பஸ் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டுக்குது. சரி, பரவாயில்ல, நம்மளுக்கு எதுக்கு. ஷோரூம் லொக்கேஷன் இங்கே தான் பக்கத்தில் இங்கே எடுத்துக்கிட்டுருக்கு, லெஃப்ட் சைடில். கொஞ்சம் முன்னாடி போனால் ஷோரூம்னு நினைக்கிறேன். அச்சோ, ஒரு பைக் விழுந்துருச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க. ஓ கைஸ், தப்பாக வந்துட்டோம். இந்தாண்ட ஷோரூம் இல்லை, தப்பாக வந்துட்டோம். லொக்கேஷனும் தப்பாக காட்டிடுச்சு. அவன் அந்த லொக்கேஷன் இல்லைன்னு மறுபடியும் வேறு லொக்கேஷன் அனுப்பியிருக்கான். ஸோ ஃபோனை வச்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் ரோட்டையும் பார்த்து ஓட்டணும். பைக்ஸ் எல்லாம் விழுந்துடக்கூடாது. இது அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் போனால் ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் நிறையா காஸ்ட்லியான அச்சோ, நல்ல வேலை எந்த பைக்கும் விழுகலை. இந்த ஷோரூமில் நிறையா காஸ்ட்லியான வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துருக்கணும். அதில் லாம்போர்கினி எடுத்திருக்கேன் அந்த ஷோரூம்லேருந்து. இப்போ அந்த ஷோரூம்க்கே நம்ம டெலிவரும் பண்ணுறோம் ராக்கி பாயோட பைக்ஸு. சரி, விடுங்க, அப்புறமேல் நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நம்மளோடதாக தான் இருக்க போகுது. சரி, பரவாயில்ல, விடுங்க. நம்ம இப்போ ராக்கி பாயோட பைக் முக்கியம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் பார்க் பண்ணணும், சரியா? அச்சோ, ஒரு பைக் விழுந்துருச்சு. இன்னும் 2 பைக் விழுந்துருச்சு. 3 பைக், மொத்தமாக 4 பைக் விழுந்துருச்சு. இங்கே மட்டும் 3 பைக்ஸ் விழுந்துருச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க. நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு வருவோம். மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றது ஓகே கைஸ். ஆனால் இதை நம்ம மேலே போய் நிறுத்தணுமா கைஸ்? கீழே நிறுத்துனா கூட சொயின்னு போயிடலாம். ஆனால் மேலே ஏற்றணுமா? மேலே ஏற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் தெரியும். போய் நம்ம முதல்ல அங்கே இருக்கிற வண்டியை எடுக்கலாம். இதில் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம நிறுத்தின உடனே நம்ம நடந்து தான் கீழே வரணும் அடுத்த வண்டி எடுக்க. அதுதான் ப்ராப்ளமே. நம்மளால் அங்கே சீட் கோட் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது நல்லாயிருக்கும். இங்கே சீட் கோட் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சீட் கோட் யூஸ் பண்ணால் மாடி டெரஸில், இந்த பில்டிங்கோட டெரஸ்க்கே வெஹிக்கிள்ஸ்லாம் லேண்ட் ஆகிடும். எதுவுமே இங்கே வரமாட்டேங்குது. ஸோ நம்ம மெதுவாக ஓடணும், அதுதான் ப்ராப்ளமே. இங்கே ஒரு வண்டியை நிறுத்திட்டு அடுத்த தடவை அது பைக்கில் தான் போவோம். அப்புறம் எப்படி பாசிபிள் இல்லை. ஸோ அதனால தான். சரி, ஓகே, வாங்க. இங்கேருந்து விழுந்துடாத. இங்கேருந்து ஒரு ராக்கி பாயோட பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே கைஸ், நம்ம பொறுமையாக போகலாம். ஸ்டேர் கேஸ்க்கு பின்னாடி வந்துட்டேன். சரி, பரவாயில்ல, வாங்க. மறுபடியும் பொறுமையாக ஏற்றலாம். இதை ஏற்றுறதுக்குள்ளேயே 2 வருஷம் ஆயிட மாட்டேங்குது. ஆனால் இதே நம்ம இதை பார்க் பண்ண உடனே நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு காசு கொடுக்கலன்னா, சரி விடுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் காசு வாங்கிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு எப்படியும் நம்மளுக்கு காசு கொடுக்காம விட மாட்டான். சரி, அடுத்த வீடியோவில் காசு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன்.
ஒரு பைக் இல்லை, 2 பைக் இல்லை, இத்தனை ராக்கி பாயோட பைக் இருக்குது. அப்பா இவ்வளோ இருக்குது கைஸ். ஓகே, ஃபைனலி 2 பைக் நிறுத்தியாச்சு. ஆனால் 3வது பைக்கு கேம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம 3வது பைக்கே கொண்டு வந்தாச்சு. சரி, ஓகே, நம்ம மேலே போக முடியுமா? விட இங்கே கேப்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்மளால் மேலே ஏற முடியுது. சரி, அதை விடுங்க. நம்ம பைக்கை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது. ஓகே, நம்ம மறுபடியும் கீழே ஏறணும். அடச்சா, நம்ம பைக் எடுக்கலான்னு பார்த்தா நம்மளே விழுந்துட்டோம். சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. நம்ம அவ்வளோவா டேமேஜ் எடுக்கல. சரி, ஓகே, நம்ம அடுத்த பைக்கையும் எடுத்தாச்சு. வாங்க போகலாம். நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, அந்த ட்ரக் இருக்குல்ல, அந்த ட்ரக்கையே நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் ஒவ்வொரு பைக்காக கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரக்கை கீழே கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அந்த ட்ரக் அத்தனூண்டு கேப்பில் பத்துமான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேர்னிங்லலாம் அது வராதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க. நம்ம ஒரு சில இன்னும் ஒரு பைக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பைக்கை எடுத்துகிட்டு ஒரு பைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒரு பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரக்குக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரக்கு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு பைக்கே வேணால் ஃபஸ்ட்டு ட்ரக்கை ட்ரை பண்ணலாம். அட, என்னடா இது, ட்ரக்கில் ஏற முடியல. சரி, வாங்க, இந்த டோரில் ட்ரை பண்ணுவேன். இந்த டோரில் ஏற முடியுது. சரி, வாங்க, இந்த டோர்லேயே ஏறி. ஆனால் இந்த ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் எப்படியோ. இந்த ட்ரக்கு அவ்வளோவா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் என்னாலே. ஆனால் அவ்வளோவா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் இந்த ட்ரக்கு. நான் இந்த ட்ரக்கே எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. நான் பைக், கார், ஏன் பஸ்ஸு கூட எடுத்துடுவேன். ஆனால் ட்ரக்கு எடுக்க மாட்டேன், நெவர். ஓகே, இந்த ட்ரக்கு அடைச்ச இடிச்சிருச்சு. இந்த ட்ரக்கு இந்த இடத்துல பத்தலையாட்டுக்குது, சுத்தமாக பத்தலை. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் உள்ளே போகிற வரைக்கும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ட்ரைன்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். வரவே மாட்டேங்குது, உள்ளே போகவே மாட்டேங்குது. சரி, ஓகே, வாங்க. அது அந்த ஏதோ இடிக்குது, அதனால தான் போக மாட்டேங்குது. சரி, வாங்க, நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு போகலாம். கமான் ப்ளீஸ். எஸ், வந்துடுச்சு. சரி, வாங்க. அட, என்னடா இது, போக மாட்டேங்குது மேலே. ஓ, வண்டி இடிச்சிருச்சா செவுத்துல? என்னடா இது, வண்டி நகரவே மாட்டேங்குது. ஓ, அப்படி இருக்கா? ஓகே கைஸ், நம்ம வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படியே வண்டியை நிறுத்திடலாம். அப்படி நம்ம இங்கேருந்து பைக் ஒன்று கொண்டு போகலாம். கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும். ஓகே, சரி, எடுங்க. இங்கேருந்து பைக்கை எடுக்க முடியுமா? ஆமாம் கைஸ், நம்ம இங்கேருந்தே பைக்கை எடுத்தாச்சு. சரி, ஓகே. அட, என்னடா இது, ஓ, பைக்கோட நம்ம இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டோம். எப்படின்னு தெரில, மேஜிக்கு. சரி, ஓகே, வாங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இந்த வண்டியை தான் அதிகம் இடிக்கிறோம்.
ஓகே. ச்சே, மறுபடியும் கீழே வந்துட்டோம். படிக்க அந்த ஸ்லைடாட்டும் இருக்கிறதுல ஏறிட்டோம். இந்த ஸ்லைடில் நம்மளால் அது வழியாக வர முடியும்? இல்லை, இதுக்கு மேலே வரல. சரி, ஓகே, வாங்க நம்ம பொறுமையாக மேலே கொண்டு போகலாம் இந்த பைக்கை. ஏன்னா இந்த பைக் கூட ஓரளவுக்கு ஃபைன் பார்த்துக்கலாம். ஆனால் கார் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதில் ஏற்றவே முடியாது. ஆனால் அது ரொம்ப ஸ்லோ காமாக கொண்டு போனோன்னா நம்மளால் ஏற்ற முடியும். சரி, ஓகே, வாங்க நம்ம பைக்ஸை ஒரு பைக்கு அடுத்து நம்ம கொண்டு வந்த பைக்கை நிறுத்தியாச்சு. அப்படியே இங்கேருந்து கீழே குதிச்சிட்டா அப்பா. சரி, ஓகே, கீழே குதிச்சிட்டோம். இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோவா டேமேஜ் ஆகலை, லைட்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கு. சரி, ஓகே, வாங்க அடுத்த பைக் இங்கேருந்து குதிச்சு ஏறிப்போம். ஓகே, ரத்தம்லாம் ஃபுல்லாக அப்படியே தெரிச்சிருக்கு, காற்றுலேயும் ரத்தம் அப்படியே தெளிச்சிருக்கு. ரத்தம் அப்படியே கீழே சிந்துன்னு நினச்சா ரத்தம் சிந்தவே இல்லை. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம ஏன் பார்த்துட்டு பேசிட்டு இருங்க. நம்மளால் அந்த சின்னூன்னு சந்து வழியாக போக முடியுமா? இல்லை, போக முடியல. சரி, வாங்க நம்ம ரிவர்ஸ்லேயே போய் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போட்டுக்கலாம். ஓகே, வந்தாச்சு. ஆனால் ஏன் இதை திருப்பி திருப்பி வச்சுருக்காங்கன்னு தான் தெரில. என்னடா இது, பைக் ரிவர்ஸில் போகுதா இல்லை? ஆமாம், ரிவர்ஸில் இருந்திருக்கு. ஜஸ்ட் நிமிஷம் விழுந்திருப்போம், ஆனால் எஸ்கேப் ஆகிட்டோம். சரி, ஓகே, இந்த வண்டி பத்துமா தெரில. ஓகே, பார்க் பண்ணியாச்சு. விழுந்துட்டோம், ஆனால் நம்ம வாண்டடாக தான் விழுகிறோம். ஆனால் அதனால் அவ்வளோவா டேமேஜ் ஆகலை. அடுத்த பைக்கையும் எடுத்தாச்சு. இந்த சந்தில் இந்த தடவையாச்சு போயிடு. இல்லை, ஆனால் வண்டியும் கூட சேர்ந்து மாட்டிச்சு. ஏறியாச்சு. ஓகே, நம்ம கேமரா மூட மாற்றியாச்சு. ஸோ நம்மளுக்கு இப்படி தான் ஓட்டுவோம் நம்ம ராக்கி பாயோட பைக்கை. ஆனால் இதில் என்ன மேஜிக்னா, ராக்கி பாயோட பைக்கு சாவியே இல்லாமல் ஓடுது பாருங்கள். சாவியே இல்லை இந்த பைக்கில், இருந்தாலும் ஓடுது. எல்லா பைக்குக்கும் சாவி வேணும், ஆனால் இந்த பைக்குக்கு மட்டும் சாவி வேண்டாமல் இருக்குது. எல்லா பைக்குன்னா ரியல் லைஃப்பில் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்கில் எதுக்குமே சாவி வேண்டாம் உண்மையாலுமே. பட் விழுந்துட்டோம். எழுந்திரிக்கும் போது கூட நம்ம புஷ்அப் பண்ணிக்கிட்டே தான் எழுந்திரிக்கிறோம். சரி, ஓகே, வாங்க. இந்த பைக் என்னடா இது, இந்த பைக் அந்த கார்னரில் இருக்குது, அதனால் எடுக்க முடியல. சரி, வாங்க ஏறுவோம். ஏறி போய் இந்த பைக்கை எடுத்துக்கலாம். விழுந்துடாத, ஜஸ்ட்டில் மிஸ் அந்தாண்ட விழுந்திருப்போம் கம்பியில் ஏறி. சரி, ஓகே, வாங்க போகலாம். அப்பா, இத்தனை பைக்கை திருப்பியே கை வலிக்குது. திருப்பி பிரேக்கை போட்டு அதுக்கப்புறம் இந்தாண்ட திருப்பி ஆக்சிலேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் இந்தாண்ட திருப்பி சுத்தமாக முடியல கைஸ். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா, அந்த பைக்கை இடிச்சிட்டோம், ஆனால் ஒன்றும் ஆகலை அந்த பைக்குக்கு. இந்த பைக் அதிகமாக இடிச்சிட்டோம், ஆனால் அதுக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகலை. ராக்கி பாயோட பைக்கு டேமேஜே ஆகலை சுத்தமாக. பவர் அதோட இதான் மாட்டுக்குது. ஓகே, ராக்கி பாயோட பைக்னா ஸ்பெஷல் பைக் தானே. சரி, ஓகே, இந்த பைக்கை எடுத்துப்போம். ஓகே, ஓகே, நம்ம அடுத்த பைக் எடுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம கீழே வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஏன்னா இந்த வண்டியில் இனிமேல் எந்த பைக்ஸும் இல்லை. கீழே விழுந்துச்சுல ஒரு சில பைக்ஸு, ஸோ அதை எடுக்கலாம் நம்ம இப்போது. ஓகே, ஸோ இப்போ இந்த பைக் ஏன்டா இந்த வண்டி நவர மாட்டேங்குது. வண்டி நவரில் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நவுத்தியாச்சு.
ஸோ நம்ம இப்போது ரொம்ப ஸ்லோவாக நகருது, என்னாச்சு இன்னும் தெரில. சரி ஓகே, இப்போ திரும்புது. சரி ஓகே வாங்க நம்ம ஸோ இங்கே இருக்க இந்த 2 பைக்ஸையும் நம்ம போய் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வண்டி இந்த ட்ரக்கை விட்டு இறங்கிட்டு ராக்கி பாயோட பைக்குக்கு வந்தாச்சு. எடுத்துகிட்டு இதையும் போய் பார்க் பண்ணலாம். ஓகே கமான். அப்பா ஃபுல் ஸ்பீடில் வந்து ஏற்றிட்டோம். இருந்தாலும் ஒரு டேமேஜும் ஆகலை ராக்கி பாயோட பைக்குக்கு. ஓகே, நம்ம இந்த பைக்கையும் பார்க் பண்ணியாச்சு. இன்னும் 2 பைக் இருக்குது பார்க் பண்ண. ஓகே, நம்ம இப்போது மறுபடியும் கீழே குதிச்சிடுவோம். கீழே குதிச்சிட்டோம், ஆனால் நம்ம ஹெல்த் அவ்வளோவா குறையல. சரி வாங்க மறுபடியும் அந்த பைக்கையும் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, அங்கே பாருங்கள் நம்ம வண்டியால் டிராஃபிக் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த ட்ரக்கை கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே இருக்கட்டும். அந்த ட்ரக்கை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்புவோம். கமான் ஏற்றுங்க சீக்கிரமா. அப்பாடா, இந்த பைக்கையும் ஏற்றி இறக்கியாச்சு. வந்து லோட் பண்ணியாச்சு இந்த பைக்கும். இன்னும் இத்தனை பைக்ஸ் இருக்குது. என்னடா இது இந்த பைக் மட்டும் விழுந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இதோட பவரா? விழுந்துக்கிட்டே இருக்குமா? ஓகே, இந்த டைம் நின்றுச்சு. சரி வாங்க நம்ம இந்த டைமும் மறுபடியும் குதிச்சிடும். குதிச்சிட்டோம். சரி ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். இன்னொரு பைக் இருக்குமான்னு தெரில. இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஒரு பைக் தானே, அவன் நம்ம ஃப்ரெண்டு கண்டுபிடிக்க மாட்டான். சரி இப்போ வாங்க நம்ம அந்த ட்ரக்கையே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த ட்ரக்கை எடுத்துக்கலாம். அந்த வண்டியை பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ட்ரக்குக்கு நடுவில் இருந்தது, அதனால் அதை இப்போ பனிஷ்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், என்னடா இது வண்டி இவ்வளோ ஸ்லோவாக நகருது. ஓ இந்த வண்டி பாருங்களேன், ட்ரக்குக்கு 2 வீல்ஸ்க்கும் நடுவில் வந்துருச்சு. வாங்க, அதுவே ரிவர்ஸ் கியரில் எடுத்தால் தான் உண்டு, இல்லைன்னா நம்மளை வண்டி இப்படியே தான் மாட்டி கிடக்கும். அந்த வண்டி போகிறாங்க. தேங்க்யூ சார், கிளம்புங்க. ஓகே சரி வாங்க போகலாம். நம்ம இந்த வண்டி அவ்வளோவா ஸ்பீட் அதிகமாக போகல, ஆனால் நல்ல வண்டி. நல்ல பேலன்சிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து வண்டியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண இது ஓகேவாக இருக்கும். இது வந்து பேலன்ஸ் பண்ண ப்ராக்டிஸிங் வெஹிக்கலாக இருக்கலாம். ப்ராக்டிஸிங் கொஞ்சம் கஷ்டம், அதனால் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். எதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோம்? நம்ம இன்னும் அங்கே ஒரு பைக் இருக்கும்ல, அதை மிஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க அது வரைக்கும் இப்போ போகலாம். இந்த வண்டி ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக ஏறுது. அட ஜஸ்ட் லம்ஸ் கைஸ், வண்டி கம்மிருக்கும், ஆனால் கம்மரில் வண்டி. இங்கே தானே எங்கேயோ வண்டி விழுந்துச்சு ராக்கி பாயோட பைக்கு. இங்கே தான் லெஃப்ட்டு போடும்போது எங்கேயோ விழுந்துச்சு. இதோ இங்கே இருக்குது. என்னடா இது இறங்க முடியல. இறங்கியாச்சு. இதோ இங்கே தான் இருக்குது. இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகலாம். கமான், எஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்தாச்சு. ஆக்சுவலி அது வந்து சைடு என்ட்ரன்ஸ் தான், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது முன்னாடி. நம்ம சைடு என்ட்ரன்ஸ் கொஞ்சம் வைடாக அதிகமாக இருக்கும், ஸோ அதில் வந்துட்டுருக்கோம். ஆனால் அது சைடு என்ட்ரன்ஸ் தான், இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில். சரி ஓகே
ஓகே, நம்ம எல்லா பைக்ஸையும் பார்க் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே ஒரு குதிச்சிருவோம். குதிச்சதில் பாருங்கள், டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கட்டுக்குது. போன் ஏதோ ஒரு மாதிரி மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். Yamaha FZ10 பைக்கை ஸ்பான் பண்ணால் ஆனால் வரல. சரி இருங்க, நம்மளோட கோப்ரா பைக்கை எடுத்துடலாம். இந்த பைக்கை எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க கைஸ், நம்ம இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகலாம். என்னோடய ஃபேவரட் பைக் எப்போவுமே கோப்ரா தான். அதுக்கப்புறம் வந்து ட்ரான் பைக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம அந்த ராக்கி பாயோட பைக்ஸ் எல்லாம் வந்து சரியாக பார்க் பண்ணிட்டோம். சரி ஓகே வாங்க. நம்ம இது என்னது, இது கண்டெய்னர்ஸாக இருக்குது. இத்தனை கண்டெய்னர். இது வந்து ஒரு டாஸ்க் ஆட்டம், நம்ம வேணா பண்ணிக்கலாம் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு மாதிரி இந்த டாஸ்க்லாம். சரி ஓகே வாங்க, நம்ம இது சும்மா பண்ணுவோம். ஆமாம்ல, நம்ம ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தான் இந்த கண்டெய்னர்ஸ்க்கு மேலே வந்து ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கான்னு சொன்னால், என்னடா இது வண்டி கீழே போகுது. சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னா ஏதோ காருன்னு தான் சொன்னான், ஆனால் தெரில. சரி வாங்க, அது மேலே போகலாம். கீழே வந்துடுற. இது நம்மளோட காரில். இந்த காரோட பேர் எனக்கு தெரில. இந்த காரோட பேர் யாருக்கெல்லாம் தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே பாருங்கள், இந்த கார் சூப்பராக இருக்குது. ஆனால் நம்பர் பிளேட்டே இல்லை, புது கார் எடுத்துக்குது. அதனால தான் நம்பர் பிளேட்டே இல்லாமல் கொண்டு வந்திருக்கான். வேறு வழி இல்லை, இதை நம்ம கீழே கொண்டு போய் தான் ஆகணும். இந்த மாதிரி தான் கொண்டு போகணும். கார் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, விடுங்க. நம்ம கார் தானே, நம்ம என்ன டேமேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக, இந்த கார் ரொம்ப ஸ்பீடாக போகுது கைஸ். இந்த கார் நார்மலான நம்மளோட இந்த கேம்லேயே ஃபாஸ்டஸ்ட் பைக் கோப்ரா பைக்கு தான் எனக்கு தெரிஞ்சதில். கோப்ரா பைக் தான் ஃபாஸ்டஸ்ட் பைக் எனக்கு தெரிஞ்சபடி. அதை விட ஃபாஸ்ட்டாக இந்த கார் போகுது. ஆனால் என்ன உடஞ்சிருக்கு, அதனால் இப்போ ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குது. பாருங்கள், இது இப்படி சைடில் திருப்பியும் இவ்வளோ ஸ்பீடில் போகுது. சூப்பரான கார் இது. இங்கே பாருங்கள், நம்மளோட ராக்கி பாயோட பைக். சரி ஓகே வாங்க, இதை நம்ம ரிப்பேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச கரேஜ் ஒன்று இருக்கும், அதில் ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இறங்கி வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் கரேஜிலேருந்து ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட புது காரு. சூப்பராக இருக்குது இந்த காரு. பார்க்க அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன காருன்னு எனக்கு தெரில. யாருக்கெல்லாம் தெரிஞ்சோ கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இன்னும் போலீஸ் கார்லாம் அங்கே தான் இருக்கா? சரி ஓகே விடுங்க. நம்ம ரிவர்ஸ் கியரில் ஃபுல் ஸ்பீடில் போகலாம். ஆனால் ஸ்பீடில் போகிறதுக்கு கூட இதில் கொஞ்சம் டேஞ்சரஸு. திடீர்னு ஒரு வண்டி வந்துடும், நம்ம தான் இடித்து சாவோம். ஸோ அதனால் நம்ம இந்த காரை பார்க் பண்ணிட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.